குழுவை விஜய் அமைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை தாவேக தலைவர் விஜய் அமைத்திருக்கிறார். அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், விஜயலட்சுமி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தாவேகவினுடைய அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழு பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறார். இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளடங்கியிருக்கிறார்கள். மொத்தமாக 28 உறுப்பினர்கள் கொண்ட புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களை விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் விஜயின் கீழ் இயங்குவார்கள் என்று தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு எந்த மக்கள் பிரச்சனைகளுக்கும் அறிக்கை வாயிலாகவோ அல்லது மேடைகளிலோ குரல் கொடுக்கவில்லை. எந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காத சூழலில் தான் தற்பொழுது அடுத்த கட்ட பணிகளை தொடங்குவதற்காக நிர்வாக குழுவை அறிவித்திருக்கிறார் விஜய். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த கரூர் மக்களை அதாவது உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கும் வரை எந்த முழுநேர அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் உட்கட்டமைப்புகளை பலப்படுத்துவதற்காகவும் இந்த குழுவை நியமித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதாவது இன்னும் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிளை, ஒன்றியம், வட்டம், வார்டு போன்ற பொறுப்புகளுக்கும் இன்னும் ஏராளமான நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழுமையாக இந்த உட்கட்டமைப்பு நிறைவு பெறாத சூழலில் தான் தற்பொழுது 28 பேர் கொண்ட நிர்வாக உறுப்பினர்களை விஜய் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.